ரவுடி துரையின் என்கவுண்டரில் தைல காட்டுக்குள் நடந்தது என்ன? நெல்லை தீபக் ராஜா கொலைக்கும் சுட்டுக் கொல்லப்பட்ட துரைக்கும் என்ன தொடர்பு? கூலிப்படை ஆபரேஷனின் டீடைல்டு ரிப்போர்ட்டின் பின்னணி என்ன? நெல்லை பசுபதி பாண்டியனின் ஆதரவாளரான தீபக் ராஜாவின் கொலைக்கும் தற்போது சுட்டுக் கொல்லப்பட்ட ரவுடி துரைக்கும் தொடர்பு இருப்பதாக சந்தேகம் எழுந்துள்ளது. ஒரு சமூகம் சார்ந்த அடையாளமாக தன்னை நிலைநிறுத்துவதற்காக வேண்டுமென்றே சமூக பிரச்சனைகளை தூண்டி பல மாவட்டங்களில் உள்ள தங்களது சமூகத்தினரிடையே மோதல் போக்கை வளர்த்து வந்ததாக ரவுடி துரை மீது ஆலங்குடி போலீசார் வழக்கு பதிந்துள்ளனர். பட்டியல் சமூகத்தினரை சேர்ந்தவர்கள் மீது தொடர் தாக்குதல் நடத்த ரவுடி துரை திட்டமிட்டு வந்ததாகவும் கூறப்படுகிறது. ரவுடி துரை மீதான என்கவுண்டர் சம்பவத்திற்கும் அவர் மீதான சர்ச்சை சம்பவங்களுக்கும் இடையிலான பின்னணி என்ன? நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் பசுபதி பாண்டியனின் தீவிர ஆதரவாளராக இருந்த தீபக் ராஜா மே 20ஆம் தேதி வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவரான தீபக் ராஜா தனது சமூக மக்களுக்கு ஆதரவாகவும் அவர்கள் தொடர்பான பிரச்சனையில் தலையிட்டு வந்ததாகவும் கூறப்படுகிறது. அவர் மீது கொலை, அடிதடி உள்ளிட்ட வழக்குகளும் இருந்தன. நெல்லையில் நடந்த கொலை சம்பவத்திற்கு பழிவாங்கும் நோக்கத்தோடு மாற்று சமூகத்தினரை சேர்ந்தவரால் தீபக் ராஜா கொலை செய்யப்பட்டதாக விசாரணையில் தெரிய வந்தது. இந்த கொலை வழக்கில் ஐயப்பன், முத்துசரவணன், தம்பான் உள்ளிட்ட 16 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதில் முக்கிய குற்றவாளிகளான நவீன், அவரது கூட்டாளிகள் லெப்ட் முருகன், லட்சுமிகாந்தன், சரவணன் ஆகிய 4 பேர் சேர்க்கப்பட்டுள்ளனர். கூலிப்படையாக செயல்பட்டு வந்த நவீன் கூலிக்காக தமிழ்நாடு முழுக்க பல்வேறு கொலை சம்பவங்களில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. தீபக் ராஜா கொலைக்கு ஸ்கெட்ச் போட்ட கூலிப்படை தலைவன் நவீனுக்கு தற்போது சுட்டுக் கொல்லப்பட்ட துரைசாமிதான் அடைக்கலம் கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் தீபக் ராஜா கொலை வழக்கில் ரவுடி துரைக்கும் தொடர்பு இருப்பதாக சந்தேகம் எழுந்துள்ளது. ஒரு சமூகம் சார்ந்த அடையாளமாக தன்னை நிலைநிறுத்துவதற்கு தொடர் முயற்சிகளை ரவுடி துரை மேற்கொண்டதாகவும் தெரிகிறது. என்கவுண்டர் செய்யப்பட்ட ரவுடி துரைசாமி பல்வேறு குழுக்களிடையே மோதலை தூண்டினார் என்ற பிரிவின் கீழ் ஆலங்குடி போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சமூக குழுக்களிடையே பிரிவினையை ஏற்படுத்துதல், சமூக நல்லிணக்கத்திற்கு பாதகமாக செயல்படுதல் போன்ற பிரிவுகளிலும் வழக்கு பதிவும் செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே ரவுடி துரையின் என்கவுண்டர் சம்பவத்தோடு அவரின் அக்கா மகன் மீதான குற்றமும் விஸ்வரூபம் எடுத்துள்ளது. ரவுடி துரைசாமியை சுட்டுக் கொன்ற போது அவருடன் ஒருவர் இருந்ததாகவும் சம்பவத்தின் போது அந்த இடத்திலிருந்து தப்பியோடியதாகவும் ஆலங்குடி போலீசார் தெரிவித்திருந்தனர். துரைசாமியுடன் இருந்தது அவரது அக்கா மகன் பிரதீப் குமார் தான் என்றும் அவரை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் துரைசாமியின் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் என்கவுண்டர் சம்பவத்தின் போது தப்பியோடி வழிப்பறியில் ஈடுபட்டதாக பிரதீப் குமார் திருச்சி துவாக்குடி போலீசாரிடம் சிக்கியுள்ளார். பிரதீப் குமாரை போலீசார் ஏதோ செய்துவிட்டார்கள் என துரைசாமியின் உறவினர்கள் குற்றம் சாட்டி வந்த நிலையில் தற்போது அவர் வழிப்பறி வழக்கில் கைதாகி திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். பிரதீப் குமார் மீதான சர்ச்சைக்கு போலீசார் முற்றுப்புள்ளி வைத்துள்ள நிலையில் ரவுடி துரை எதற்காக என்கவுண்டர் செய்யப்பட்டார் என்பது குறித்து இதுவரை உறுதியான எந்தவித காரணங்களும் வெளிவரவில்லை. இருந்தபோதிலும் ரவுடி துரையின் என்கவுண்டர் அடுத்த கட்ட ரவுடி சாம்ராஜ்யத்தை அழிக்கும் நடவடிக்கையாகவே அதிகாரிகளால் பார்க்கப்படுகிறது. ரவுடி துரை சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பது திருச்சி, புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் சமூக ரீதியான கொலை சம்பவங்களையும் கட்டுக்குள் கொண்டு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது.